Taste the Daily. ராமன் சார், திமுக மீது இருக்கக்கூடிய இந்த அதிருப்தியின் காரணமாக தான் இப்ப கூட்டணி கட்சிகளை எங்க நம்ம திமுகவிலே தொடர்ந்தோம்னா அது எதிர்காலத்தில் நம்மளுக்கு அரசியல்ல ஒரு வளர்ச்சி இல்லாம போயிடும் அப்படின்னு கூட்டணி கட்சிகள் உணர்ந்ததுனால தான் இப்ப குரல் கொடுக்குறாங்களா, இல்ல நமக்கு வேற ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு நினைக்கிறனால குரல் கொடுக்குறாங்களா? காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலும் திமுக கூட்டணியில் இருக்கிற அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே கடந்த ஒரு 6 மாதமாக தங்களை சுயபரிசோதனை செய்து கொண்டார்கள். எப்படி என்றால் 4 ஆண்டு காலமாக இவர்கள் என்ன செய்கின்றார்கள், எப்படிலாம் மக்களை ஏமாற்றுகின்றார்கள், எதிர்க்கட்சிகளை எப்படி மக்கள் மத்தியில் பொய்யாக சொல்லி எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்து பிரச்சாரம் அப்படி இந்த ஆட்சிக்கு எதிராக ஒரு நிலைப்பாடு வருகின்ற போது அது எப்படி டைவர்ட் செய்கிறாங்க என்பதை திமுகவுடைய கூட்டணி கட்சிகளே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே, அப்புறம் பார்த்தா அவங்களே திமுக ஆளுங்கட்சிக்காரங்க மதிக்கிறது கிடையாது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இன்றைக்கி திமுக கூட்டணியில் எல்லாருமே திமுக தலைமை இந்த ஆட்சியில் மக்களை ஏமாத்துறதுக்கு வச்சுருக்க பேரை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விளம்பர மாடல் ஒரு அரசு நம்ம சொல்கிறாங்க, ஊழல் மாடல், திராவிட மாடல், எல்லோருக்கும் எல்லாம் என்று சொல்லி இதெல்லாம் பொய்யான சொல்லி ஒரு குடும்பத்துக்கான அரசு இது மக்களுக்கான அரசு அல்ல. ஒரு குடும்பம் வாழ்வதற்காக இன்னைக்கு ஒரு ஆட்சி நடத்த அப்போ மக்களை எப்படி ஏமாத்துறாங்க, மக்களை ஏமாத்துறப்பல நம்ம கூட்டணியில் இருக்க நம்மளே ஏமாத்துறாங்க. அப்படி இனிமேல் இவங்க கூட நம்ம பயணம் பண்ணால் இது ஹாப்பி ஜர்னி கிடையாது, இது பிரேக் டவுன் ஜர்னியான ஒரு நிலைப்பாடு உருவாகிவிடும் என்ற நிலைப்பாடு. என்ன அப்படி திமுக அரசு கூட்டணி கட்சியில எந்த விதத்தில் ஏமாத்துதுன்னு சொல்றாங்க? அதாவது ஏமாற்றல் என்றால் காரணம் என்றால் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலும் ஒரு குறிப்பிட்ட 1-2 விரலி விட்டக்கூடிய 1-2 தலைவர்களை மட்டும் திமுக தன் கைவசம் வைத்துக் கொள்ளன. ஓகே, அந்த கைவசம் வைத்துக் கொள்ள தலைவர்களுக்கு தொகையாகவும் செல்வமாகவும் ஏற்படுத்திக் கொள்கின்றார்கள் சொல்றாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் அதே மாதிரி இந்த கூட்டணியில் இன்னொரு கட்சிக்கும் அப்படிதான் வந்தது, அவங்களுக்கு இந்த மாதிரி பண்றாங்க. ஆனால் திமுகவில் நாம் பயணிக்கக்கூடாது, நாம் கேட்கிற இடத்தில் இருக்க வேண்டும், அவங்க கொடுத்த இடத்துல பிச்சையா போடுறாங்க என்ற நிலைப்பாடு காங்கிரஸ் கட்சியில் காமராஜுடைய பக்தர்கள், சீனியர் தலைவர்கள், தொண்டருடைய மனநிலை 100% இன்னைக்கு ஆய்ப்போச்சு அந்த கட்சியில். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இதைத்தான் கடந்த 6 மாதமாக காமராஜுடைய தொண்டரும் திமுக காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் ஒருவருமான திருச்சி வேலுச்சாமியை கூட என்ன சொல்றாரு என்றால், இந்த கட்சி திமுக தமிழ்நாட்டில் யாரும் ஆட்சிக்கு வரட்டும், திமுக அந்த முறை ஆட்சிக்கு வரக்கூடாது, வந்தால் காங்கிரஸ் கட்சியை அவங்க சொல்லி பேத்துட்டாங்க, ஒட்டுமை இல்லாத நிலைப்பாடு உருவாக்கியிருக்காங்க, இதற்கு மேலே நம்ம இவங்க கூட கூட்டணி வைக்கிறது நம்ம பால்டாயில் வாங்கி சாப்பிடக்கூடிய நிகரான ஒரு நிலைப்பாடு உருவாகின்றது. ஆகவே இந்த தேர்தலில் 99% 2026 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் திமுகவுடன் பயணிக்காது, அவர்கள் மாற்று பேருந்தான ஒரு நிலைப்பாடும் ரெடி பண்ணி கையில் வச்சிருக்கிறாங்க. இந்த நிலைப்பாடு டிசம்பர் மாதம், அதாவது இந்தியாவில் பிரதானமாக எதிர்பார்க்கக்கூடிய மாநில தேர்தல் பீகார் மாநில தேர்தல், அந்த பீகார் மாநில தேர்தல் முடிந்தவுடன் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் மிகப்பெரிய பிரளயம் உருவாகும். அந்த பிரளயத்தில் காங்கிரஸ் அப்படியே வெளியே வந்துருவாங்க. இது காரணம் என்றால் நம்மளை இவங்க மதிக்கிற கிடையாது, தமிழ்நாட்டு மக்களையும் மதிக்க கிடையாது. காரணம் என்றால் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு தமிழ்நாட்டில் இளம் தலைமுறைகள் தொண்டர்கள் இந்த கட்சி நம்ம ஏங்க பயணிக்கணும், நம்ம ஏங்க இந்த கட்சியில் இருக்கணும், எதுக்கு இவங்க கூட்டணிக்கு நமக்கு தேவை இருக்கணும், எதுக்கு நம்ம இவங்களை போய் நம்ம ஏன் பல்லக்கு தூக்கிட்டு போகணும், நமக்கு என்ன குறை, இந்த நாட்டை அந்நியர்களிடம் வெளியேற்றுவதற்காக நாங்கள் போராடினோம். ஆனால் இன்று தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஆட்சியான இந்த கொள்ளைகளிலிருந்து நாம் போராட வேண்டிய சூழ்நிலை உள்ளது. இத்தகைய சூழ்நிலை வேண்டாம் என்று காங்கிரஸ் தொண்டர்கள் நினைக்கின்றார்கள். ஓகே, இல்ல புரியுது சார். இப்போ விசிகாவும் அதே கோரிக்கை வைக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. 21 தேர்தலில் 2021 தேர்தலே எங்களுக்கு குறைவான தொகுதியில் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சண்முகம் பேசுறாரு. காங்கிரஸ் கட்சியும் அதே பேசுறாங்க. அப்படின்னா திமுக தொடர்ந்து அதனோட வரலாற்றில் கூட்டணி கட்சிகளை நம்பி மட்டும்தான் தேர்தலை சந்திக்குது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும்போது இந்த தேர்தலில் ஒரு மாற்ற விரும்புறாங்களா திமுக கூட்டணி கட்சிகள்? இதைத்தான் காங்கிரஸ் சொல்றாங்க. நீங்க கரும்பை பிழிஞ்சி நீங்க சாரை எடுத்து உறிஞ்சு குடிச்சிட்டு போயிருவீங்க, நாங்க சக்கையை வச்சுக்கிட்டு இதான் கரும்புன்னு சொல்லி ஏமாத்துறீங்களா? இதெல்லாம் கிடையாது. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் கூட்டணி நாங்கள் வந்தோமே ஆனால் எங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் கொடுங்கள். எப்படி மகாராஷ்டிரா மாநிலத்தில் 3 கட்சிகளும் சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைக்கின்றதோ அதே போல எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் இதுவரையிலும் காங்கிரஸ் கட்சியுடைய நெல்லை மாநாட்டில் 102 சீட்டை கேட்டாங்க. அதே போல் இப்போ KS அழகிரி அவர்கள் கேட்டது கூட திமுக சார்பிலிருந்து எந்த ஒரு பதிலும் வரவில்லை. காரணம் என்னவென்றால் திமுக கூட்டணியிலிருந்து கட்சிகள் எல்லாம் ஒவ்வொருத்தராக வெளியில் செல்வதற்கான நிலைப்பாடு உருவாகி உள்ளது. இன்னும் இதில் திமுகவுக்கு ஏன் இப்போ நின்றால் பயம், தும்மினால் பயம், திரும்பினால் பயம் என்றால் எடப்பாடியானுடைய பிரச்சாரம் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் எம்ஜிஆர் எப்படி பிரச்சாரத்தை மேற்கொண்டாரோ, ஜெயலலிதா எப்படி பிரச்சாரத்தை மேற்கொண்டாரோ அதே போல் எடப்பாடி அவர்கள் செல்லுமிடமெல்லாம் மக்கள் அலையலாக என்று கேட்கின்றார்கள் அந்த கூட்டத்தை.
ஒவ்வொரு கூட்டத்தில் சொல்றாங்க, இந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சி அல்ல, இது ஒரு ஊழல் ஆட்சி. திமுக என்றால் ஊழல், ஊழல் என்றால் திமுக, இந்த ஆட்சியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகின்ற போது எடப்பாடியினுடைய பேச்சுக்கு மக்கள் ஆரவாரமாக அந்த வந்து ஆக்ரோஷமாக கேட்கின்றார்கள். இல்ல, அப்ப எதிர்க்கட்சி தலைவருக்கு இருக்கக்கூடிய அந்த மக்கள் செல்வாக்கு, மக்கள் கூட்டம் தான் இப்ப திமுக கூட்டணி கட்சியினரை பேச வச்சிருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? இதுதான் ஏங்க, என்ன இருந்தாலும் உளவுத்துறை ரிப்போர்ட் எடுப்பாங்க இல்லையா, மக்கள் என்ன நினைக்கிறாங்க, மக்கள் மத்தியில் என்ன நிலைமை இருக்குது, ஆட்சியை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தா, திறந்து பார்த்தேன் பறந்து போச்சு என்ற கிராமத்து பழமொழி போல் இந்த ஆட்சியின் நிலைப்பாடு உள்ளது. ஆகவே 2024 போனி ஆகாது என்ற நிலைப்பாடு அவர்கள் உள்ளது. அத்தகைய சூழ்நிலையை மறைப்பதற்காகத்தான் கட்சிக்காரங்க போய் ஓட்டு கேட்ட கிடைக்காதுன்னு சொல்லிட்டு உங்கள் தொகுதியின் திட்டத்தின் மூலமாக அரசு துறை அதிகாரிகளை வச்சு அங்கங்க டெனண்ட் போட்டு மனுக்களை வாங்கி அதை வைகாயத்தில் கொண்டு கலக்கி தள்ளுறாங்க. அந்த மாதிரி ஒரு மோசமான அந்த மனுக்களை வாங்க வேண்டியவர்களை வாங்கவில்லை, மக்களிடம் நாங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், உதவி செய்கிறோம். இந்த எப்படி நிறைய இடங்களில் பிரைவேட் சீட்டு கம்பெனி ஆரம்பித்து எப்படி மூடிட்டு ஓடி போயிடுவாங்களோ அதே போல் இந்த ஆட்சி தமிழ்நாட்டுடைய மக்களை ஏமாற்றுவதற்கான பல பித்தலாட்டங்களில் இந்த பித்தலாட்டம் ஒன்றே. இதை நாம் எப்படி இதை எதிர்கொள்வது என்றால் திமுக தடுமாறுகின்றன. திமுகவால் எதிர்க்கட்சிகளுடைய கொடுக்கக்கூடிய அந்த பிரச்சாரத்தில் சரியான வழியில் கவுண்டர் கொடுக்க முடியலை. அதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்றேன், தமிழ்நாட்டில் இந்த திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களிடையே ஒற்றுமை இல்லை. ஒரு அமைச்சர் பேச்சு இல்லைங்க ஐயா, ஒரு அமைச்சர் பேச்சு இல்லை. ஏனென்றால் அவர்கள் கொள்கையில் உள்ள பிரச்சனை அல்ல, அவர்கள் தங்களுடைய லாகாக்களை எப்படி சப்டிஷன் போட்டு லேபர் போட்டு அடிச்சுட்டு போறாங்களோ இந்த மாதிரி நிலைமையில் இருக்கும் போது ஆட்சியில் இருக்கிற அமைச்சர்களுடையும் ஒற்றுமை இல்லை, கட்சிக்காரடையும் ஒற்றுமை இல்லை, கட்சிக்கை நம்பி இருக்கிற தொண்டனுக்கும் 5 பைசா டீக்கு கூட வழி இல்லை. இத்தகைய நிலைமையில் எப்படி தேர்தலை எதிர்கொள்வது என்ற நிலைப்பாடு திமுக மனதில் இல்ல. ஆனா நீங்க இப்ப ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறீங்க. கிட்டத்தட்ட 2019 நாடாளுமன்ற தேர்தலில் இருந்தே இந்த கூட்டணி வந்து தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா இப்ப காங்கிரஸ் கட்சியிலேயே பாத்தீங்கன்னா வேலுச்சாமி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணுன்றாரு, கேஸ் அழகிரி கேட்கிறாரு. இந்த மாதிரி காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய பல தலைவர்கள் கேட்கும் போது, ஆனா தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை என்ன சொல்றாரு, இந்த மாதிரி எங்களோட மேலிடம் எதுவும் சொல்லல அப்படின்னு ஒரு மாதிரி மறுக்கிற மாதிரில பேசுறாரு. இதே போல விசிக தலைவர் தொல் திருமாவளவன் என்ன சொல்றாரு, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னாரு. அதற்கப்புறம் குறைந்த தொகுதிகளே கொடுத்தாலும் கூட நாங்க திமுக கூட்டணியில் தான் பயணிப்போம் அப்படின்லாம் பேசுறாங்கல்ல. அப்ப அதை நம்ம எப்படி பார்க்க வேண்டியது இருக்கு? ஒரே ஒரு சின்ன நீங்க சொல்றதுக்காக நான் பதில் சொல்றேன். காங்கிரஸ் கட்சியுடைய இப்போதைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆனால் அதற்கு அடுத்தபடியாக ஏற்கனவே இந்த பதிவில் தலைவர்களாக இருந்தார்கள் அல்லவா, அவர்கள் யாராவது இந்த திமுக கூட்டணிக்கு திமுகவில் இருக்க வேண்டும் ஆதரிச்சு பேசினால இல்லையே? ஏன் பேசல? எல்லாருக்கும் தெரியும் என்ன நடக்குன்னு. ஆகவே சிலருக்கு ஆதாயம் தேவை, அந்த ஆதாயம் அடைய வேண்டியவர்களுக்கு அவர்கள் வந்து துதிப்பாடுவார்கள். அப்ப செல்வ பெருந்தகைக்கு இதுல ஆதாயம் இருக்குன்னு சொல்லுவாங்க தலைவர்கள் என்பது. சார் எல்லாத்தையும் இங்க யாருடைய மனசுல என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அதனால ஃபர்ஸ்ட்ல சொன்னேன், காங்கிரஸ் கட்சியில் விரலி விட்டு எண்ணக்கூடிய 1-2 தலைவர்கள் மட்டும்தான் திமுகவுக்கு ஆதரவாக உள்ளார்கள். மீது அனைத்து தலைவர்களும் சூடு சொரணை உள்ள தலைவர்கள் அனைவரும் காமராஜர் மீது பக்தர்கள். இந்த நாட்டில் சுதந்திரக்க பாடுபட்ட நாங்கள் எங்களை திமுகவினர் செல்ல காசை ஆக்கிட்டார்களே, நாங்கள் இந்த கட்சியில் கூட்டம் இருக்க வேண்டும். எங்க பார்த்தாலும் நீங்க மாவட்ட அளவில் நடக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி கூட்டத்தில் என்ன பேசுறாங்க, தொண்டன் வேண்டாங்க தனியா நிற்பாங்க, நமக்கு 1000 வழிகள் இருக்குங்கன்னு சொல்லி நிலைப்பாடு. ஆகவே இத்தகைய வழிமுறைகளுக்கு நிலைப்பாடு பீகார் தேர்தல் முடிந்தவுடன் தமிழ்நாட்டுடைய அரசியலே மாற்றமான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. காங்கிரஸ் கட்சியுடைய மனநிலை திமுக இந்த மாதிரி ஆட்சிக்கு வரக்கூடாது என்பது அவர்களே பிரச்சாரத்தை வந்து இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கும் போது எதிர்கட்சிகளும் காங்கிரஸ் கட்சி தலைவர்களும் சேர்ந்து கூடிய பிரச்சாரம் திமுகவை வீழ்த்தக்கூடிய ஒரு அச்சாரமான நிலைப்பாடு உள்ளது. ஏன் சார் இப்ப கூட்டணி திமுக இருக்க அந்த கூட்டணி கட்சிகளை ஏன் திமுக வந்து தன்னோட கட்டுக்குள்ளேயே வைக்கணும்னு நினைக்குது? ஏன் குறைந்த தொகுதிகளை கொடுத்து அவங்களுக்கான ஒரு அடையாளத்தை இழக்க செய்யணும்னு ஏன் திமுக அப்படி சூழ்நிலையை திமுக 2021 அந்த வைத்தியசாலையில போகும்போது நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் போறோமோ அது மாதிரி வைத்தியர் ட்ரீட்மெண்ட் பார்ப்பாரு. இதே போல 2021 நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடைய கூட்டணிகள் சரி வேற வழி இல்லாம பண்ணாங்க. ஆனா இதுவரைக்கும் இல்லாத அளவில் கடந்த 4 ஆண்டு காலமாக அந்த ஆட்சியில் யாருக்கும் இந்த பிரயோஜனம் கிடையாது. யாருக்கும் இந்த உப்புக்கு கூட பிரயோஜனம் கிடையாது. ஒரு கூட்டணி கட்சி தலைவர்களுடைய வந்து ஆர்வம் ஆதங்கம் வந்து வெளியே சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்கிறாங்க சார். வந்து அந்த தவிச்சிட்டுக்களை 1-2 தலைவர்கள் வேற வழி இல்லாமல் வெளியில பேசுறாங்க. ஆகவே அந்த நிலைப்பாடு திமுகவால் இப்போ அவர்களை யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாத சூழ்நிலை உள்ளது. தொண்டனையும் கண்ட்ரோல் பண்ண முடியல, அமைச்சர்களும் நீங்க சொல்லி கேட்கறது இல்ல. இப்ப எதிர்க்கட்சியுடைய பிரச்சாரம் பீரங்கி போன்ற பிரச்சாரம் உள்ளதால் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற நிலைப்பாடு மக்களிடம் உள்ளது. ஆகவேதான் திமுக இப்போது பயந்து போயிருக்கின்றன. அதையே கூட்டணி கட்சிகளும் பிரதிபலிக்கிறாங்க. கண்டிப்பா. காமன் சார் எப்படி இருக்கு சார் 2026 அந்த கூட்டணி கணக்கு?
கண்டிப்பாக திமுக ஆட்சி வராதுங்க. காரணம் என்ன, நீங்கள் நல்லா பாருங்கள், 4 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டு மக்களை பல்வேறு விவரங்களில் குழப்புறாங்க. அவங்கள நிம்மதி இழக்க வைக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணம், அண்ணா என்றால் பொது வார்த்தை, அம்மா என்றாலும் பொது வார்த்தை, அப்பா என்றால் யாராவது பொது வார்த்தை ஏற்றுக்குவாங்களா? அப்போ எப்படி பச்சை பச்சை போச்சு என்னை தமிழ்நாட்டில் எங்கு சென்றாலும் அப்பா 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 என்று என்னை கூறுகின்றார்கள். சொல்றேன் அப்பா அப்பா என்று சொல்லக்கூடிய நீங்கள் அரசு மருத்துவருடைய உங்கள் தந்தையார் போட்ட அரசாணை 354 இன்று வரையிலும் நிறைவேற்றவில்லையே. அப்ப நீங்க எதை ஏமாத்துறீங்க, எது உண்மையை சொல்றீங்க, எது பொய்யை சொல்றீங்க? மக்களை குழப்புகின்றார்கள், குழம்பி போய் இருக்கின்றார்கள். இத்தகைய நிலைப்பாட்டிற்கு முற்றுப்புள்ளி 2026 திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்று மக்கள்